வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மார்க்கெட்டில் ஸ்மார்ட் மணி எந்த மாதிரி ப்ளே பண்ணியிருக்கு, எந்த மாதிரி தங்களை பொசிஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடிங்க டிஸ்க்ளைமர், நான் வந்து செபியால் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட ரிசர்ச் ஆகையா இந்த குரங்கு குணமுள்ள குற்றவாளிக்கு ஈபிகோ 310 ரொம்ப ஜாமாகுது. வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மார்க்கெட்டில் ஸ்மார்ட் மணி எந்த மாதிரி ப்ளே பண்ணியிருக்கு, எந்த மாதிரி தங்களை பொசிஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நான் வந்து செபியால் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். அதை தாண்டி ஸ்டாக் மார்க்கெட்டில் ரிஸ்க் அப்படிங்கிறது இருக்குது. கண்டிப்பாக லாஸஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுடைய ட்ரேடிங்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டிசிஷன் எடுங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி ஒரு 100 பாயிண்ட் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. பேங்க் நிஃப்டி ஒரு 130 பாயிண்ட் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஸோ நிஃப்டி 50யோட ஹீட் மேப் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று பாசிட்டிவாக எந்தெந்த செக்டார்ஸ் இருந்துச்சோ மோஸ்ட்லி இன்றைக்குமே அதே செக்டார்ஸ் தான் பாசிட்டிவாக இருந்திருக்கு. ஆட்டோ செக்டார்ஸ் வந்து இன்றைக்கி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. எஃப்எம்சிஜி செக்டார் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. பேங்கிங் நேற்று அல்டிமேட் பெர்ஃபார்மன்ஸாக இருந்துச்சு, நல்லா பாசிட்டிவாக இருந்துச்சு. பேங்கிங் ஸ்டாக்ஸு பஜாஜ் ஃபினான்ஸும் நல்லா பாசிட்டிவாக இருந்துச்சு. இன்றைக்கி பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல்ஸ் வந்து கொஞ்சம் மீடோடான பெர்ஃபார்மன்ஸ் தான். இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா பெரிய ரிலையன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 2.78% வந்து மேலே ஏறி இருக்குது. எனக்கு எந்த நியூஸ் அப்படிங்கிறதுல நான் பெருசாக வந்து நியூஸை ஃபாலோ பண்ண மாட்டேன். பட் டப்புன்னு சம்மந்தமே இல்லாமல் எந்த ஸ்டாக்குமே ஏறாமல் இது மட்டும் ஏறி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது டெக்னிக்கல் பவுன்ஸ் கிடையாது. ரிலையன்ஸுக்கு மட்டும் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக ஏதோ நியூஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதன் காரணமாக தான் ரிலையன்ஸ் வந்து மேலே ஏறி முடிஞ்சிருக்கு. மார்னிங்கிலிருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி நிஃப்டி 100 பாயிண்ட் பாசிட்டிவாக முடிச்சதுக்கு வேறு எந்த ஸ்டாக்குமே காரணம் கிடையாது, ரிலையன்ஸ் மட்டும்தான் காரணம். சப்போஸ் ரிலையன்ஸ் வந்து இன்றைக்கி மற்ற ஸ்டாக் மாதிரி ஃப்ளாட்டாக முடிஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக நிஃப்டி 100 பாயிண்ட் பாசிட்டிவாக தான் முடிஞ்சிருக்காது. மேபி இன்னும் கொஞ்சம் கம்மியாக முடிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. சரி, ஓகே. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷனில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேப் அப் வந்துருந்துச்சு. அந்த கேப் அப் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஹை அண்ட் லோவை கொடுத்துருந்துச்சு. இன்றைக்கி ஃபுல் டே ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப் அப்புக்கு உள்ளேயே ஒரு இன்சைட் கேண்டலாக ஃபார்ம் ஆகிருக்கு. அப்படிங்கிறதுனால இன்றைக்குக்கான ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு எந்த விதமான சிக்னிஃபிகன்ஸும் கிடையாது, முக்கியத்துவம் கிடையாது. இன்றைக்கி பெருசாக உங்களுக்கு எந்த விதமான லிக்விடிட்டி, அதாவது ரீட்டைலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் எந்த விதமான பொசிஷன்ஸையும் இன்றைக்கி வந்து பில்டப் பண்ணலை அப்படிங்கிறதான் ஒரு இன்சைட் கேண்டில் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம். ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி இருக்கிற இந்த எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல சப்போர்ட்டாகவும் நல்ல ரெசிஸ்டன்ஸாகவும் இப்போதைக்கு மார்க்கெட்டில் இருக்குங்க. இதை தாண்டி இன்றைக்கி நடந்த இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, ரீட்டைல் ட்ரேடர்ஸ் நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் அவங்களுடைய ஸ்டாப் லாஸை போட்டிருப்பாங்க, அதாவது பொசிஷன் எடுத்திருந்தாங்க. நேற்று கேப் அப்பில் அண்ட் மார்க்கெட் கீழே விழும்போதும் பொசிஷன் எடுத்திருப்பாங்க. அதாவது பார்த்திங்களா, இந்த 15 மினிட்ஸில் இது ஒரு நல்ல பிரேக் அவுட் கேண்டில், இந்த இடத்துல என்ட்ரி எடுத்து அவங்களோட ஸ்டாப் லாஸை இதுக்கு கீழே போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, அப்போது ப்ரைஸ் என்ன பண்ணுச்சுன்னா கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் ரிவார்டிங் கொடுக்குற மாதிரி கொஞ்சம் மேலே போச்சு அண்ட் ஃபர்தராக கீழே வந்து அவங்களோட ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிடுச்சு. இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரேக் அவுட். ஸோ இந்த பிரேக் அவுட் நடந்த உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ட்ரி எடுத்து அவங்களோட ஸ்டாப் லாஸை சில பேர் இதுக்கு மேலே போட்டிருப்பாங்க, சில பேர் இதுக்கு மேலே இந்த ஸ்விங் ஹை இருக்குது பார்த்திங்களா, அதாவது மார்க்கெட் கீழே வருது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டு, கீழே வருது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டு, கீழே வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அப்போது இந்த இதில் 2 ஸ்விங் ஹை வருது பார்த்திங்களா, இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும். ஸோ இந்த 2 இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா 24,996 அண்ட் இந்த ரீட்ரேஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 24,974. ஸோ இந்த 2 இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பாங்க. அப்போது இன்றைக்கி அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நான் லோவர் டைம் ஃப்ரேமில் 5 மினிட்ஸில் காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேனல், நிறைய பேரோட ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலேயும் இருக்கும். இது வந்து ஒரு சின்ன 24,958 அப்படிங்கிறது இது ஒரு சின்ன ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும் ஸ்டாப் லாஸ் இருக்கக்கூடிய இடமாகவும் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி ஒரு இன்சைட் கேண்டிலாக இருந்திருந்தாலும் மார்க்கெட் இன்றைக்கி மேலே போச்சு. அப்படி மேலே போகும்போது இந்த ஸ்டாப் லாஸை அடிச்சிச்சு. முதல்ல இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தவங்க மோஸ்ட்லி இந்த இடத்துல யாராவது போட்டிருந்தாங்க, இதுக்கு மேலே யாராவது ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தாங்கன்னா அவங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே அடிக்கப்பட்டது. அதற்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாப் லாஸ் அடிக்கப்பட்டது. இதை வந்து உங்களுக்கு 15 மினிட்ஸில் காட்டினா தான் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே பிரேக் ஆச்சு பார்த்தீங்களா, இங்கே பிரேக் ஆனப்போ இங்கே நிறைய பேர் ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பாங்க. அந்த ஸ்டாப் லாஸ் இங்கே அடிச்சிச்சு, அப்புறம் இங்கே போய் ஸ்டாப் லாஸ் அடிச்சுது, அதுக்கப்புறம் இங்கே போய் ஸ்டாப் லாஸ் அடிச்சுது. ஸோ இந்த ஸ்டாப் லாஸ் அடித்த இடம் பாருங்கள், இதை தாண்டி ப்ரைஸால் போகவே முடியல. ஒரு நல்ல ஏகப்பட்ட செல்லிங் ப்ரைஸில் வந்து கீழே போச்சு. அப்படி கீழே போயும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸால் கீழேயும் போக முடியாமல் ஒரு கன்சாலிடேஷனில் முடிஞ்சிருக்கு. அப்போது இன்றைக்கான ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து பொசிஷனலாக எந்த விதமான முக்கியத்துவத்தையும் நமக்கு கொடுக்கல அப்படின்னாலுமே இன்ட்ராடேயில் நேற்று கிரியேட் பண்ண மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாப் லாஸஸை
இன்றைக்கே ஹண்ட் பண்ணி முடிச்சிருச்சு. இப்போதைக்கு அதுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஸ்டாப் லாஸ் அப்படி இல்லை ஒரே லிக்விடிட்டி ஏரியாங்கிறது 25,021 நேற்றத்தோட ஹை மட்டும்தான். சப்போஸ் ப்ரைஸ் வந்து இப்போது இந்த 25,021 ஆர் 22ங்கிற லெவலை டச் பண்ணி இங்கேருந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஓகே, இந்த இடத்துல ஸ்மார்ட் மணி உண்மையாகவே உள்ளே வந்துருச்சு. மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் ஃபர்தராக மேலே போகாது அப்படிங்கிறதுக்கான இண்டிகேஷன் வந்து என்ன ஆகணும், என்ன நடக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல ப்ரைஸ் லிக்விடிட்டி ஸ்வீப் அடிச்சுட்டு ஒரு நல்ல லோயர் லோ பேட்டர்னை கொடுக்கணும். அப்படி கொடுத்துருச்சுன்னா ஓகே, ஸ்மார்ட் மணி இந்த இடத்துல என்ட்ரி ஆயிடுச்சு, அவங்க பொசிஷன்ஸை வந்து டிஃபெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 hour டைம் ஃப்ரேம் 4 hour டைம் ஃப்ரேம் நான் எதை எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு லிக்விடிட்டி ஸ்வீப் மட்டும்தான் நடந்திருக்கு. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல முக்கியமான 24,995 கிட்ட உங்களுக்கு முக்கியமான லிக்விடிட்டி இருந்துச்சு. அதை மட்டும்தான் ப்ரைஸ் வந்து ஸ்வீப் பண்ணியிருக்கு இன் ஆல் டைம் ஃப்ரேம்ஸ். ஓகேங்களா, அப்போது இதுக்கு மேலேயும் இன்னொரு லிக்விடிட்டி இருக்குது. மேபி இப்போ அதை ஏன்னா இவ்வளோ தூரம் மேலே வந்ததுனால என்றைக்குமேங்க நான் பார்த்த வரைக்கும் என்றைக்குமே ப்ரைஸ் வந்து இப்படி ஒரு லிக்விடிட்டி இருக்குன்னு வச்சுக்கங்களேன், அது இவ்வளோ தூரம் வந்து இப்படி ரிவர்ஸ் ஆகுதுன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இதை வந்து அடிச்சுட்டு தான் கீழே போகும். ஸோ மேபி இங்கே கீழே போகலாம், இங்கே வந்து தொடாமல் கீழே போயிடலாம். அப்படி போன உடனே ஏகப்பட்ட பேர் வந்து பொசிஷன் எடுத்துருவாங்க. இதுதான் வந்து டாப் போல் இருக்குது, இதுக்கு மேலே மார்க்கெட் கண்டிப்பாக மேலே போகாது அப்படின்னு எடுப்பாங்க. அப்போ தான் அவங்கள வந்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அது கீழே போகும். ஸோ அப்படி ஒரு இப்போது என்னென்னா 25,022 கிட்ட, அதாவது இங்கே என்ட்ரி எடுத்தவங்க இங்கேயும் போட்டிருப்பாங்க ஸ்டாப் லாஸ், இங்கேயும் டே ஹைக்கு மேலே கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பாங்க. அதை அடிச்சுட்டு அதாவது இன்றைக்கி மார்னிங்கே கீழே போயிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து இது அடிக்காமல் கூட போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். பட் இவ்வளோ தூரம் வந்துட்டு இதை அடிக்காமல் போயிடுவானா அப்படின்னா அது கொஞ்சம் சந்தேகம் தான். அதனால் மேபி ப்ரைஸ் இங்கே வந்து லிக்விடிட்டி ஸ்வீப் அடித்தா மட்டும் பத்தாது, அதாவது இங்கேருந்து இதை டச் பண்ணிவிட்டு ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிறது தான் நான் லிக்விடிட்டி ஸ்வீப்னு சொல்லுவான். அந்த ப்ரைஸ் ஆக்ஷனை மேக் பண்ணால் மட்டும் பத்தாது, ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் மார்க்கெட் அங்கேருந்து கீழே இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணுதுன்னா அது கொஞ்சம் ஒரு பாசிட்டிவ் சைன், ஐ மீன் அது ஒரு நல்ல பியரி சைனாக இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சரையும் பிரேக் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லிக்விடிட்டி ஸ்வீப் அடித்ததுக்கப்புறமா இந்த ஸ்ட்ரக்சரையும் பிரேக் பண்ணுது அப்படின்னா ஒரு இடைக்கால ஸ்விங் ஹையாக வந்து இந்த ஏரியா செயல்படுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அப்போது லிக்விடிட்டி ஸ்வீப் அடித்து லோயரில் போடணும். அப்படி லோயர்லாம் போடலை, வெறும் லிக்விடிட்டி ஸ்வீப் மட்டும்தான் அடிக்குது, ப்ரைஸால் லிக்விடிட்டி ஸ்வீப் அடித்ததுக்கப்புறமா இந்த லோவை கூட தாண்டி க்ளோஸ் வைக்க முடியல அப்படின்னா இட் இஸ் அ வீக் சைன். மேபி மார்க்கெட் வந்து இப்படி லிக்விடிட்டி ஸ்வீப் இங்கே கீழே இருக்க லிக்விடிட்டியை ஹண்ட் பண்ணிவிட்டு மேலே போகிறது கூட வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இன்றைக்கான ப்ரைஸ் ஆக்ஷன் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நேற்று இருந்த ஸ்மாலர் டைம் ஃப்ரேமில் இருந்த 15 மினிட்ஸில் 5 மினிட்ஸில் இருந்த சின்ன சின்ன லிக்விடிட்டி எல்லாத்தையுமே எனக்கு ஸ்வீப் பண்ணி முடிச்சாச்சு. நேற்று பியரிஷா என்ட்ரி எடுத்தவங்களோட ஸ்டாப் லாஸஸை மோஸ்ட்டாக இன்றைக்கி ஹண்ட் பண்ணியாச்சு. அதுக்கு இருக்கிற அல்டிமேட்டாக இருக்க ஒரே ஒரு ஸ்டாப் லாஸுங்கிறது 25,023 தான். ஸோ எனக்கு ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அட்மோஸ்ட் போச்சு 25,012 வரைக்கும் போச்சு. ஒரு 12 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் இந்த ஸ்டாப் லாஸ் அடிக்காமல் வந்திருக்கு. ஸோ இப்போது இந்த ஸ்டாப் லாஸ் அடித்து ஒரு லோயர் லோ பேட்டர்ன் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் இந்த சென்ஸ் 1 hourலலாம் போட்டுச்சுன்னா தான் இந்த இடம் ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மேபி இங்கேருந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். அதுவும் நம்ம வந்து சொல்லித்தான் ஆகணும். ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா வெறும் 10% ப்ராபபிலிட்டி தான் இங்கேருந்து மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஒரு 20% நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிடலாம். ஏன்னா இன்றைக்கி நடந்த ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஒரு புல்லிஷ் ப்ரைஸ் ஆக்ஷனாக இருக்குது. ஃபுல் டே வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் ஆகிருக்கு. நல்ல ஒரு கன்சால்டேஷன் அப்படிங்கிறது இருந்துச்சு. அந்த கன்சால்டேஷனுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறது நடந்துச்சு. அந்த பிரேக் அவுட் சஸ்டெயின் ஆகிருக்கு. அந்த ஹோல் பாருங்களேன், ப்ரைஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சு, இன்றைக்கி ஃபுல்லாக கன்சால்டேட் ஆகிட்டு இருந்துச்சு. கன்சால்டேட் ஆகிட்டு ஒரு பிரேக் அவுட் வருது. அப்போது இது ஃபேக் பிரேக் அவுட்னா இன்றைக்கே ஃபிசில் அவுட் ஆகிட்டு கீழே வந்திருக்கணும். எப்போது அது வந்து பையான் டிப்பில் இங்கே வந்து டிப்பை கொடுத்து அது பையாகி மேலே போச்சோ இன்னுமே வந்து பையர்ஸ் கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படிங்கிறது இது காட்டுது. ஆனால் இங்கே வந்த இங்கே இருக்க லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணுறதுக்காக வந்த மூவா இல்லை இதை பிரேக் அவுட்டுக்கு கொடுக்கறதுக்காக வந்த மூவா அப்படிங்கிறதுல எந்த விதமான தெளிவும் கிடையாது. ஏன்னா ப்ரைஸ் வந்து ப்ரீவியஸ் டே லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த லிக்விடிட்டியும் ஸ்வீப் பண்ணலை, ப்ரீவியஸ் டே ஹைக்கிட்டு இருக்க லிக்விடிட்டியும் ஸ்வீப் பண்ணலை. ஸோ பேசிக்கலாக இந்த ப்ரீவியஸ் டே ஹையும் ப்ரீவியஸ் டே லோவும் தான் எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி அப்படிங்கும்போது அதை ரெண்டையுமே ப்ரைஸ் வந்து அந்த ஸ்வீப் பண்ணாமல் காரணத்தினால இந்த மூவ்லேருந்து நம்மளால் எந்த விதமான ஒரு
ஒரு ஐடியாவும் எடுத்துக்க முடியாது. இங்கேருந்து மார்க்கெட் ஓகே இங்கேருந்து கண்டிப்பாக மேலே போயிடும், அது கண்டிப்பாக கீழே போயிடுங்கிற மாதிரி எந்த வித ஒரு இதுவுமே எடுத்துக்க முடியாது. இது வந்து ஒரு க்ரீன் கேண்டிலாக முடிஞ்சிருக்கிற ஒரே காரணத்தினால வேணால் நேற்று 10% மேலே போயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னதை இன்னொரு 10% இன்க்ரீஸ் பண்ணி மேபி இப்போ இதை தாண்டி வந்து ஒரு க்ரீன் கலர் கேண்டில் 1 ஹவரில் பிரேக் அவுட் வந்துச்சுன்னா ஃபர்தராக மார்க்கெட் மேலே போயிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாமே ஒழிய, அதை தாண்டி இன்றைக்கி ப்ரைஸ் ஆக்ஷனில் நம்ம எடுத்துக்கக்கூடிய டேக்அவே எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு சிங்கிள் ஸ்டாக்கால் வந்த ப்ரைஸ் ஆக்ஷன், ரிலையன்ஸுங்கிற ஒரே ஒரு ஸ்டாக்கால் வந்த ப்ரைஸ் ஆக்ஷன் தான். அதை தாண்டி இப்போ இன்றைக்கி ரிலையன்ஸ் வந்து ஒரு 2.25% பதிலாக வெறும் 0.5% மட்டும் பாசிட்டிவாக முடிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு நிஃப்டி 100 பாயிண்ட் பாசிட்டிவாக முடிச்சிருக்க போகிறதுல ஃப்ளாட்டாக தான் முடிச்சிருக்கும். அப்போ ஸ்டோரியும் டிஃப்ரெண்ட்டும் நம்ம அதை இன்டர்பிரட் பண்ணுற விதமும் வேறு மாதிரி முடிஞ்சிருக்கும். சரி ஓகே, பட் இட் இஸ் வாட் இட் இஸ். உங்களுக்கு ரிலையன்ஸ் ஏறதுனால அது மேலே ஏறுது இல்லை ஒரு ரிசல்ட்டால் மேலே ஏறுது அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு கிடையாது. அது மேலே ஏறுதா கீழே இருக்கா அப்படிங்கிறதான் கணக்குங்கும் போது கண்டிப்பாக நம்ம இதை வந்து இதை நம்ம அக்கௌண்ட்டுக்கு எடுத்து தான் ஆகணும். ஓகே அவன் மேலே ஏறிட்டான், ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு நியூஸு, ஏதோ ஒரு இம்பேக்ட் மேலே ஏறிட்டா நமக்கு சார்ட்டில் ப்ரைஸில் என்ன தெரியுதுன்னா அது இன்றைக்கி கொஞ்சம் புல்லிஷாக பிஹேவ் பண்ணியிருக்கு, பையர்ஸ் ஃபுல்லாக வந்து டேக் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இதிலிருந்து தெரியுது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாங்க. அப்போது இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா 25,020 அப்படிங்கிறது மிக முக்கியமான ரீசன்ஸாக இருக்குது. இங்கே நடக்கிற அந்த ரியாக்ஷனை வச்சு தான் ஃபர்தராக இங்கேருந்து மார்க்கெட் கீழே விழுகுமா மேலே போகுமா அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். அண்ட் இந்த இடத்துல நமக்கு வெறும் லிக்விடிட்டி ஸ்வீப் மட்டும் தேவைப்படல, அந்த லிக்விடிட்டி ஸ்வீப் படிச்சுட்டு ப்ரைஸ் வந்து ஒரு பேரிஷாகவும் இருந்தால் தான் ஒரு மீடியம் டேர்முக்கு ஒரு வாரம் 2 வாரத்துக்கான ஒரு முக்கியமான டாப்பாக இந்த லிக்விடிட்டி ஸ்வீப் இது கிடையாது, இந்த லிக்விடிட்டி ஸ்வீப் படித்தோட அப்படிங்கிறது இருக்கும். ஸோ என்ன போகுது அப்படிங்கிறது நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கலாங்க. நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இதுதான். ஸோ பேசிக்காக இன்டர்னல் லிக்விடிட்டியில் இன்டர்னலாக நேற்று இருந்த ஸ்ட்ரக்சரில் லிக்விடிட்டி எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீப் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே அல்டிமேட்டாக இந்த டே ஹை கிட்ட மட்டும்தான் ஸ்டாப் லாஸஸ், ரீட்டைலர்ஸோட ஸ்டாப் லாஸ் இருக்குது, அடிக்க வேண்டியது. அதை அடிச்சுட்டு ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து தான் ஃபர்தராக இதுக்கப்புறம் எப்படி ப்ரைஸ் ஆக்ஷன் பிஹேவ் பண்ணுங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயங்க, பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இப்போ நான் அந்த கோடுகள்லாம் அழிச்சிட்றேன். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இங்கே பாருங்கள், இது அக்குமுலேஷன் ஃபுல்லாக கன்சால்டேஷன் தான். மார்க்கெட்டுக்கு மொத்தம் 3 ஃபேஸஸ் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா அக்குமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், பவர் ஆஃப் 3 அப்படின்னு சொல்லுவோம், ஏஎம்டி அப்படின்னும் நம்ம சொல்லலாம். அந்த விதத்தில் மார்க்கெட் மேலே போகிறது நல்லது தான். ஏன்னா இந்த அக்குமுலேஷனுக்கு மேலே போகிறது மேனிப்புலேஷனாகவும் கீழே வர்றது டிஸ்ட்ரிபியூஷனாகவும் இருக்கும். அதுவே இங்கேருந்து மார்க்கெட் வந்து கீழே போச்சுன்னு வச்சுக்கங்களேன், இது அக்குமுலேஷன், கீழே போகிறது மேனிப்புலேஷன், இப்படி டிஸ்ட்ரிபியூஷன் வர்றதுக்கும் வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு நிலமையில் மார்க்கெட் மேலே போகிறதுமே நம்ம மேனிப்புலேட்டிவ் மூவாகவும் கன்சிடர் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே ப்ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அப்போ இங்கேருந்து மார்க்கெட் வந்து இது நீங்கள் அப்படியே 1 ஹவரில் எடுங்களேன், இட் இஸ் அக்குமுலேஷன். அதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு அக்குமுலேஷன் இருந்துச்சு. அப்போது இது அக்குமுலேஷன், இது மேனிப்புலேஷன், இது டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. பட் அதுக்கான சைன்ஸுமே இன்னும் கொடுக்கல. ஏன்னா இங்கேருந்து டேரெக்டாக வரல. இப்போ இன்னைக்கு நேற்றத்தோட லோவை தாண்டி இன்னைக்கு ப்ரைஸ் போயிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஓகே நம்ம வந்து இதை வந்து மேனிப்புலேஷன் இதை வந்து கன்சிடர் பண்ணலாம். அப்போது இன்னும் இது வந்து மேனிப்புலேஷன் தான் அப்படிங்கிறதுக்கான ஒரு சைன் நம்மளுக்கு என்ன கிடைக்கல, அது வெயிட் பண்ணணும். அது இதோட ஹையை தாண்டும் போது தான் நமக்கு கிடைக்கும், அது தாண்டலனா கிடைக்காதுங்கிறதையும் நம்ம இங்கே தெரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்து அப்படியே நம்ம பேங்க் நிஃப்டி பக்கம் போயிடலாம். ஸோ பேங்க் நிஃப்டிலும் சேம் அதே விஷயம் தான். பட் கம்பேரிட்டிவ்லி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி காட்டிலும் பேங்க் நிஃப்டி அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணியிருக்கு. வெறும் 0.23% தான் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக முடிந்திருக்கிறது. ஒரே நிமிஷம் இருங்க, நிஃப்டியில் இன்றைக்கி ஏதாவது 1 ஹவரில் ஏதாவது ஃபேர் வேல்யூ கேப் வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இன்சைட் கேண்டிலுக்கு என்ன தான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மதிப்பில்லை அப்படின்னாலுமே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 1 ஹவரில் ஒரு 19 தான் இன்றைக்கி ஃபேர் வேல்யூ கேப் வந்திருக்கு. இன்றைக்கி அது பார்த்திங்கன்னா ஒரே கேண்டில் உங்களுக்கு வந்து மதியானம் வந்த கேண்டிலில் அது விசில் அவுட் ஆகிடுச்சு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓகே இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷாக, நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னதான் இன்சைட் கேண்டில் தான். ஸோ ஒரு புல்லிஷான இன்டர்பிரேஷன் எடுத்துக்க முடியாது, பியரிஷான இன்டர்பிரேஷன் எடுத்துக்க முடியாது. ஆனால் இன்றைக்கி வந்து கேப் அப்பால் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப் வந்திருக்கு. இது கேப் அப்பால் வந்த ஃபேர் வேல்யூ கேப் தான், பட் ஸ்டில் இதையுமே நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஆனால் இதில் பெருசாக லிக்விடிட்டி இல்லை அப்படிங்கிறது தான் வந்து ஒரு முக்கியமான விஷயம். அப்போது இந்த ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்கு நம்ம எந்த விதமான முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை. இதில் லிக்விடிட்டி இல்லை. மார்க்கெட்டில் எந்த ஃபேர் வேல்யூ கேப்லாம் ஃபார்ம் ஆகலாம், அது இப்போ பிரச்சனை கிடையாது. அதில் எது முக்கியம் எது முக்கியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கணும். இது எந்த விதமான ஸ்டாப் லாஸையும் நமக்கு வந்து க்ரியேட் பண்ணல. அதனால் இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்கு முக்கியத்துவம் கிடையாது. இதை நம்ம பெருசாக எடுக்க தேவையில்லை. இதை மார்க்கெட் மதிக்கவும் மதிக்காது. உங்களுக்கு சப்போஸ் கீழே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே இருந்தால் ரிவர்ஸ் ஆகாது, ஈஸியாக அதை உடச்சிட்டு கீழே போயிடும்.
இப்போ நீங்கள் வந்து அப்படியே பேங்க் நிஃப்டி பக்கம் வந்தீங்கன்னா சேம் அதே அக்குமுலேட் தான் வந்து பேங்க் நிஃப்டியுமே ஆகிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டிக்கும் அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்துச்சு, அது மிட்டிகேட் ஆகி கீழே போயிருக்கு. அண்ட் பேங்க் நிஃப்டியுமே நேற்று கீழே விழுகும்போது பேங்க் நிஃப்டி நல்லா பியரிஷாக இருக்குங்க. நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது நல்லா கீழே வந்திருக்கான் பாருங்கள். நிஃப்டி இந்த அளவுக்குலாம் கீழே வரல. அதே மாதிரி மேலே போகும்போதே பாருங்களேன், நிஃப்டி எல்லா ஸ்டாப் லாஸையும் அடிச்சிட்டான். ஆனால் பேங்க் நிஃப்டி இன்னும் ஸ்டாப் லாஸ்லாம் அடிக்க முடியல. இங்கே பாருங்கள், இந்த ஸ்டாப் லாஸே அடிக்கல, இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் இருக்குது. இந்த ஸ்டாப் லாஸ்லாம் இன்னும் வந்து பேங்க் நிஃப்டி அடிக்கவே இல்லை. ஏன் அடிக்கலை இன்றைக்கி? ஏன் பேங்க் நிஃப்டி எல்லாம் அடிக்க முடியல? ஏன் சத்து பத்தலைன்னா, ரிலையன்ஸுங்கிற ஒரு ஸ்டாக் இருந்துச்சு நிஃப்டியை மேலே தூக்கிட்டு போகிறதுக்கு. ரிலையன்ஸ் வந்து நாட் த பார்ட் ஆஃப் பேங்க் நிஃப்டி, அதனால் பேங்க் நிஃப்டி இன்றைக்கி அண்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. ப்ரைஸால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க லிக்விடிட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா எடுக்க முடியல. ரொம்ப பேசிக்காக சொல்லணும்னா அவ்வளோதான். அப்போது உங்களுக்கு புரியுதா? அப்போது இந்த லிக்விடிட்டி எடுத்துகிட்டா தான் கீழே போக முடியும். அப்படிங்கும்போது கண்டிப்பாக பேங்க் நிஃப்டி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ பேங்க் நிஃப்டி மேலே போகும்போது நிஃப்டியால் மேலே போகாமலாம் இருக்க முடியாது, மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு கேப் அப் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், இது எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு வந்துடும். அந்த கேப் அப் வந்து இந்த லிக்விடிட்டி எடுக்கிறதுக்கு காரணமாக இருக்கும்போது அந்த கேப் அப் சஸ்டெயின் ஆகாமல் கீழே விழுகும்போது நம்ம பியரிஷை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்படி நடக்கலை, கேப் அப் வருது, அவன் ஆடான்ட்டு மேலே போயிட்டான், அந்த கேப் அப் சஸ்டெயின் ஆகி ஃபர்தராக மார்க்கெட் மேலே போயிடுச்சுன்னா ஓகே, இட் இஸ் சைன் ஆஃப் ட்ரெண்ட் ரிவர்ஸ்லாம் போல் இருக்குது, மார்க்கெட் மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது போல் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நிஃப்டிக்கு வந்து அதே பேட்டர்ன் தான், பட் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது வீக்காக இருக்குது. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்த்தீங்களா இந்த இடத்துல ஒரு பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் அப்படிங்கிறது பேங்க் நிஃப்டிக்கு இருந்துச்சு. இந்த கேண்டில் அதை மிட்டிகேட் பண்ணிருச்சு. அதன் காரணமாக தான் உங்களுக்கு இந்த இடத்துல இந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த வர இண்டிகேட்டரில் வர ஃபேர் வேல்யூ கேப் வரல. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த இவ்வளோ தூரம் போயிட்டு இதை உடச்சிட்டு உங்களுக்கு வந்து இந்த ஃபேர் வேல்யூ கேப் ரிவர்ஸ் ஆகாமல் இந்த ஆர்டர் பிளாக், இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பிளாக் கேண்டில் நான் வரைஞ்சி, இந்த கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பிளாக் கேண்டில். ஸோ இந்த ஆர்டர் பிளாக்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆகி முடிஞ்சிருக்கு. ஒரு நிமிஷம், டெய்லி டைம் ஃப்ரேமில் பேங்க் நிஃப்டிக்கு இது ஒரு இன்சைட் கேண்டிலான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா இன்றைக்கி பேங்க் நிஃப்டி ஓப்பன் ஆகும்போது டேலோ கீழே தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ கீழே இருக்க லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிட்டு தான் மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு அப்படிங்கிறது நம்ம சொல்லணும். இது பேங்க் நிஃப்டிலையுமே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் பண்ணியிருக்கான். ஸோ அப்போது இன்றைக்கி ப்ரைஸ் ஆக்ஷன் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி வீக்காக இருந்தாலுமே பேங்க் நிஃப்டிக்கு ஒரு இன்சைட் கேண்டில் வரல, கீழே இருக்க லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிவிட்டு மேலே போயிருக்கு அப்படிங்கிறதுனால பயாஸ் புல்லிஷாக இருக்குது. ஃபர்தராக மார்க்கெட் வந்து மேலே போகிறது கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. போய்த்தான் ஆகணும், ஏன்னா மிக முக்கியமான லிக்விடிட்டி எதையுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் இன்னும் ஸ்வீப் பண்ணவே இல்லை. 56,000ங்கிறது மிக முக்கியமான லிக்விடிட்டி. மினிமம் இதை போடலாம் அப்படின்னாலுமே 56,000க்கு போனால் தான் கீழே வரமும் சஸ்டைனபிளாக இருக்கும். அப்படிலாம் கீழே போகிறமுவே ஃபேக் ஆகிட்டு கண்டிப்பாக இந்த லிக்விடிட்டி எடுக்காமலாம் போக முடியாது. ஸோ இந்த மாதிரி டர்ன் அவுட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிட்காயின். ஸோ பிட்காயினில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே வந்து ஒரு PO3 நடந்து முடிஞ்சிருச்சு. நான் 1 டைம் ஃப்ரேமில் காட்டுறேன், மொத்தமாக தூக்கிடுறேன் நான். இங்கே பாருங்கள், இது அக்குமுலேஷன், ஓகேங்களா? ஸோ இது மேனிப்புலேஷன் அப்படின்னு இப்படி கீழே வரும்போது டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது இப்படி மேலே தான் நடக்கணும். மேலே நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கான ஆயத்த பணிகளை தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் இப்போ போட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போது இந்த ஆல் டைம் ஹைலேருந்து லிக்விடிட்டி ஸ்வீப் படிச்சுட்டு வந்தான் பார்த்திங்களா, அவன் இது ஆல் டைம் ஹை, அதுக்கு மேலே போயிட்டு லிக்விடிட்டி ஸ்வீப் படிச்சுட்டு அவன் கீழே வரான். அப்படி கீழே வரும்போது இங்கே பாருங்கள், இது ஒரு லோ, இது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டு, இந்த இடத்துல ஒரு லோயர் லோ. இது லோயர் லோன்னு சொல்ல முடியாது, ஏன்னா இந்த இடத்துல இருக்க லிக்விடிட்டியை அதை கரெக்டாலாம் பிரேக் பண்ணல, இங்கே கொஞ்சம் அக்குமுலேட் ஆகிட்டு இது ஒரு லோயர் லோ. அப்போது அந்த வேவ் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஸ்டாப் லாஸ் இருக்குங்க. இங்கே பாருங்கள், இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் இருக்குது, இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் இருக்குது. இதை வந்து நீங்கள் ஒரு பேட்டர்னாக போட்டிங்க அப்படின்னா இந்த பேட்டர்னுக்கு மேலே அல்டிமேட்டாக இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் அடிக்காமல் ஃபர்தராக மார்க்கெட்டால் கீழே போக முடியாது. ஸோ அப்போ வந்து மார்க்கெட் வந்து மேலே வரதுக்கு கீழே போகிறதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி இங்கே இருக்க லிக்விடிட்டிலாம் எடுத்துக்கிட்டு ஃபர்தராக ஒரு லோயர் லோ போடுது. இந்த இடத்துல ஃபேர் வேல்யூ கேப்லாம் வருது அப்படிங்கும்போது கண்டிப்பாக மார்க்கெட் கீழே போகிறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் இப்போ வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கீழே பவர் ஆஃப் 3 தான், பட் லிக்விடிட்டி ஸ்வீப் இல்லாத பவர் ஆஃப் 3, அதிகப்படியான பவர் இல்லாமல் இருக்கிற ஒரு பவர் ஆஃப் 3. இதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க ஸ்டாப் லாஸ் ஏதோ ஒரு முக்கியமான ஸ்டாப் லாஸ் வரைக்கும் தான் ப்ரைஸை புஷ் பண்ண முடியும். அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ என்ன போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். அவ்வளோதாங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த கிரிப்டோ ட்ரேட் பண்ணுறதுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து டெல்டா எக்ஸ்சேஞ்சோட லிங்க் இருக்கும், அதில் ஓப்பன் பண்ணிக்கலாம். அது சேஃப் தான், ஹேக்லாம் பண்ண முடியாது. நான் இதை ப்ரொமோட்லாம் பண்ணல, நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறேன், அதனால் சொல்கிறேன் நான். அண்ட் இந்த மாதிரி மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மென்டர்ஷிப் ப்ரோக்ராம்லேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிடி டேப்போட லிங்க் இருக்கும், அப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். இந்த பவர் ஆஃப் 3ங்கிற பேட்டர்ன் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து ப்ராப்பராக எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஃப்ரீ வீடியோஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ மெட்டீரியல் டேப்பில் அந்த ஆப்பில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
அண்ட் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி இருங்க வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ் பார்க்கணும். இன்றைக்கி மார்னிங்லேருந்தே இந்த வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ் முக்கியமாக யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து கொஞ்சம் பேரிஷாக தான் இருக்குது. இப்போவுமே அந்த பேரிஷன்ஸ் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகுது. இன்றைக்கி நைட்டுமே வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் கொஞ்சம் பீரிஷாக இருக்கும்போது நம்ம பெரிய கேப் அப்லாம் எதிர்பார்க்குறது கொஞ்சம் சந்தேகம் தான். எப்படி யூஎஸ் மார்க்கெட் க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து இந்த கேப் அப் கேப் டவுன் அப்படிங்கிறது முடிவு செய்யப்படும். இப்போதைக்கு பெரிய பாசிட்டிவிட்டி யூஎஸ் மார்க்கெட்டில் தட்டுப்படல அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி நிறையா பார்வையாளர் நம்ம சேனலில் கொண்டு சேர்க்கும். நன்றி.